பாக்கியலட்சுமியில் இன்னைக்கு எழிலும் அமிர்தாவும் எழிலோட வேலை விஷயமா தாய்லாந்து போகிறாங்க. அதுக்காக கிளம்பிட்டு இருப்பாங்க. கோபியும் ஈஸ்வரியும் ஒரு பக்கம் பேசிகிட்டே இருப்பாங்க. கோபி இருந்துட்டு என்னம்மா எழில் போகிறான்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. 2 மாதம் தான் வேலை முடிஞ்சதும் எழில் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு கோபி. கரெக்டாக பாக்கியலட்சுமி வீட்டுக்குள்ளே வருவாங்க. ஈஸ்வரி வந்துட்டு எங்கே பாக்கியா போயிட்டு வர அப்படின்னு கேட்பாங்க. கோயிலுக்கு தான் அத்தை, எழிலும் அமிர்தாவும் கிளம்புறாங்க இல்லையா, அதுக்காக வேண்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அமிர்தா தலையிலையும் எழில் தலையிலையும் விபூதி வச்சு விட்டுட்டு நல்லபடியாக நீங்கள் இருக்கணும், உங்கள் லைஃப்பை நல்லபடியாக நீங்கள் லீட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பாக்கியலட்சுமி ப்ளஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எழில் இருந்துட்டு நான் உன்னை விட்டு போகிறதாம எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்காக கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற, நீ வெளியில் போய் நல்லபடியாக சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதுமானது, நீ என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி பாக்கியலட்சுமி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏர்போர்ட்டுக்கு கூட நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கோபி சொல்ல, இல்லைப்பா நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அலைஞ்சிட்ருக்கீங்க, அதான் செல்லியன் வரால நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி எழிலும் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. எழிலும் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. கரெக்டாக அந்நேரம் பார்த்து போலீஸும் வந்துடுவாங்க. ஏமா நீ யார் பாக்கியலட்சுமி மெஸ் நடத்துறது அப்படின்னு கேட்பாங்க. பாக்கியலட்சுமி நான் தான் அப்படின்னு சொன்னதும், நீங்கள் மெஸ் மட்டும் நடத்த மாட்டிங்களா, ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டே வருவீங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்க, என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, கவுன்சிலர் கூட யார் உங்களை பிரச்சனை பண்ண சொன்னால் அந்த அடி போட்டு அடிச்சிருக்கீங்க, யார் செல்லியா அப்படின்னு சொல்லி செல்லியனையும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுறாங்க. பாக்கியலட்சுமி பின்னாடியே போய் செல்லியனை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லி கிளம்புவாங்க. அந்நேரம் பார்த்துட்டு ஈஸ்வரி நீ எதுக்கு போகிற, நீ போய் பிரச்சனை பெருசாக்குறதுக்கான்னு கேட்பாங்க. இல்லை அத்தை நான் எப்படியாவது பேசி கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்ல, ஜெனி இருந்துட்டு நீங்கள் எங்கேயுமே போக வேணாம், நீங்கள் இப்போல்லாம் ரொம்ப செல்ஃபிஷாகவே யோசிக்கிறீங்க, எங்கள் யாரை பற்றியும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க, ஜெனி அழுதுகிட்டே பேசுவாங்க. ஈஸ்வரி எவ்வளோதான் சமாதானப்படுத்தினாலும் அழுகிறத மட்டும் ஜெனி நிப்பாட்டவே இல்லை. கோபியும் நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போவார். அந்நேரம் கரெக்டாக ஜெனியோட அப்பாவும் வந்துட்டு, இதுக்கு தான் நான் சொன்னேன் நம்ம வீட்டிலே இருக்கலான்ட்டு, இங்கே தேவையில்லாத பிரச்சனை தான், நீயும் மாப்பிளையும் நம்ம வீட்டிலே இருந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க. நான் எப்படியாவது செல்லியனை வெளியே கொண்டு வர பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லி அவரும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிருப்பார். கிட்ட வச்சு என்ன தான் மூவ் பண்ணி பார்த்தாலும் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி கோபி வீட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படியாவது நாளைக்குள்ளே நான் செல்லியனை வெளில கொண்டு வந்துடுறேன்னு சொல்ல, ஜெனி இருந்துட்டு ரொம்ப நம்பிக்கையே இல்லாமல் அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்நேரம் கரெக்டாக இனியாவோட மாமனார் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஏரியாவில் ஹோட்டல் போடும்போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு நாள் கண்டிப்பாக வரும்னு சொல்லி இனியாவோட மாமனார் சொல்ல, உடனே பாக்கியலட்சுமி மறைச்சு பார்ப்பாங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பார்க்குறேன்னு சொல்லி இனியா மாமனார் சொல்லுவார். கோபி இருந்துட்டு இல்லைங்க இது எங்கள் குடும்ப பிரச்சனை, நாங்களே பார்த்துக்குறோம், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி இந்த எபிசோட அதோட முடிச்சிருப்பாங்க.